எல்லோரிடத்திலும் கனிவாக பழகக்கூடிய கடகராசிக்காரர்களே, பெரியவர்கள்னாலே மரியாதை கொடுக்குறவங்க நீங்கள் தாங்க. எப்படிப்பட்ட பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் வயதிற்கு தகுந்த மரியாதையை கொடுக்கக்கூடிய குணங்களுக்கு உடையவர்கள் நீங்கள். ஒரு நல்ல ஒரு மனுஷத்தன்மையோடு பழகக்கூடியவர்கள். இப்போல்லாம் எங்கெங்கே இருக்குது மனுஷத்தன்மைன்றீங்களா? கரெக்டு தான். ஆனால் நீங்கள்லாம் மனுஷத்தன்மையோடு தான் இன்னைய வரைக்கும் இருக்கீங்க. மனுஷத்தன்மைன்றது என்னங்க? யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சின்ன பிரச்சனைனாலும் நம்ம மனசு துடிக்குது பாருங்கள், அதுதாங்க மனுஷத்தன்மை. ஆடு மாடுகளுக்கு கூட அந்த தன்மை இருக்கா இல்லையான்னு தெரியல. சில ஆடுகளோ மாடுகளோ கண்ணீர் விட்டு நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் மனுஷங்க இப்போ அப்படி இல்லைங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா கண்டு காணாமல் போயிடுறது. இன்னும் ஒன்று, எதுவுமே எனக்கு இல்லைல்ல, தப்பிச்சிட்டப்பா, உங்களுக்கு தான் நடந்திருக்கா, சந்தோஷம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ வந்துட்டாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் யாருக்காவது சின்ன பிரச்சனைனாலும் மனசளவில் நீங்கள் பலகீனமாகிடுவீங்க. ஏன் இது இவங்களுக்கு நடந்துருச்சே, பாவம் கஷ்டப்படுறாங்களேன்ட்டு. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தான் பல இடங்களில் உங்களுக்கு நிறைய பேர் துரோகத்தையும் நினச்சிருப்பாங்க. ஏன்னா உங்கள் குணம் இலகிய மனசுன்னு தெரிஞ்சு தான் அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட கடகராசிக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது, இதற்கு மேல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கான காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடக ராசிக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய்ங்க. உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கார். இது எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறார். எதிர்பாராத திருப்பம்லாம் கிடைக்குங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிரும். ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பீங்க, இதை செய்யணும் அதை செய்யணும், அதெல்லாம் பண்ணணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்லாம் பிளான் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அதற்கான பொருளாதாரம் இல்லை நமக்கான எதுவும் கிடைக்கலன்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்போ பாருங்க. இப்போ அதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுடும். திடீர் யோகத்தை கொடுக்கும். இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. நல்ல ஒரு மாற்றத்திற்கான வழிவகையை செவ்வாய் பகவான் உங்களுக்கு செய்கிறாருங்க. அதே போல் வேலையே இல்லைங்க, நான் என்னங்க இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வேலை இல்லாமல் சுற்றிட்டு கிடக்குறேங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது தெரியலங்கன்றீங்களா? உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. பொறுப்புகள் கிடைக்கும். ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பொறுப்பு கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ வேலைக்கு போய் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க, வந்துடுவீங்க. வேலைக்கு போய்த்தான் ஆகணும், வேறு வழியில். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு பெரிய பேர் புகழெலாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பேசணும், பேசி பாருங்கள். இல்லை அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் சரியான திட்டமிடலோடு அதை செயல்படுத்துங்க. உங்களுக்கானது நிஜமாக கிடைச்சிடும். அடுத்தவங்களது உங்களுக்கு வேணாம், உங்களதையும் அடுத்தவங்ககிட்ட கொடுக்காம கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கான வழிவகையை செவ்வாய் பகவான் செய்கிறார். சரியான அமைப்பு ஏற்படுது, பூமி யோகம் ஏற்படுது. அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ யோகமாக இருக்குங்க. கடகராசியில் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இல்லை புரோக்கர் தொழில் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ மாறுதல் ஏற்படும். நல்லபடியாக எல்லாமே சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கான கமிஷன் தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காருங்க. இவ்வளோ நாளாக ரொம்ப டவுனாக இருந்துச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க, நான் சும்மா போயிட்டு வந்துட்டுருக்கேன், பெட்ரோல் ஊற்றிட்டு போகிறேன், இல்லை சும்மா தேவையில்லாமல் ஊர் சுற்றிட்டுருக்கேன்றவங்களுக்கு கூட இப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுற்றி வந்தாலும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் தாங்க கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு இப்போ அந்த யோகம் வந்திருக்கு, மாறுதல் ஏற்படுது. செவ்வாயால் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லைங்க, சந்தோஷம்தான். என்ன ஒன்று, வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப நிதானமாக போகணும். வேகமாக போகிறது, ஏதாவது சின்னதாக அடிப்படுறது அப்படிலாம் வச்சுக்காதீங்க. சின்னதாக தானே அடிப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரத்த வீரியம் விரயமாயிடும். ரத்தம்லாம் உங்களை விட்டு போகும் பொழுது பலகீனம் அடைஞ்சிருவீங்க. அதனால் இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சனி பகவான் இப்போ தாங்க உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சிட்டு வரீங்க. கடந்த 5 ஆண்டுகளாக சந்திக்கும் பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, ரொம்ப ஜாஸ்தி. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கண்டகச்சனி வந்திருக்கும். அதில் இருந்து தான் இப்போ லோல்பட்டு லொங்கழிஞ்சு இப்போ தான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான்.
ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. சொல்ல முடியாத வலிகள், சொல்ல முடியாத வார்த்தையிலால் சொல்ல முடியாது. எத்தனையோ கோர்ட்டு, கேஸு, பிரச்சனை, பஞ்சாயத்து. தினம் ஒரு பஞ்சாயத்துக்கு போனவங்களாம் கடகராசியில் நிறைய பேர் இருக்காங்க. பொருளாதாரத்தை இழந்தவங்க நிறைய பேர். அதே போல் வேலை வாய்ப்பை இழந்தவங்க, குடும்பத்தை இழந்தவங்க, கணவன் மனைவி பிரிவு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் தவிச்சவங்களாம் இருக்கிறீங்க. இப்போ எல்லாத்தையும் மாற்றமாக உங்களுக்கு கொடுக்குறாருங்க. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பு. கரெக்டாக முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ ஜெயிச்சிடலாம். வேலை வாய்ப்பு சரியாக இருக்குது. பொருளாதார மாற்றம் ஏற்படும். திருமண யோகம் வருது. குழந்தை பாக்கியம் ஏற்படுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வழிவகை கிடைக்கும். மேற்கல்வி படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும். அவங்களுக்கு தகுந்த படிப்பு, அவங்களுக்கு தகுந்த செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கை இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பணப்புழக்கம் ஏற்படுதுங்க. ஃபஸ்ட்டு இது நாள் வரைக்கும் எந்த இடத்துலேருந்து வராமல் தடையாக இருந்தது கூட இப்போ தடை இல்லாத ஒரு வருமானங்கள் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெற்ற பணத்தை சரியாக செலவு பண்ணுவதற்கான காலகட்டமும் வந்துருச்சுங்க. இப்போ ஒரு அமௌண்ட்டு வருது, வீண் விரயம் ஆகாமல் அதை சரியாக செலவு பண்ணுறதுக்கான காலத்தை குரு பகவான் கொடுக்குறார். படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க, கருத்தாக படிப்பாங்க. வேலை வாய்ப்பை தேடக்கூடியவர்கள் அவங்களுக்கு தகுந்த வேலையை தேடிக்குவாங்க. அதே போல் இப்போ பொருளாதாரம் நல்ல நிலமையில தாங்க இருக்குது. பொருளாதார வரவு இருக்குது, எல்லாம் இருக்குது, செலவும் இருக்குது. சுப விரய செலவாக வருதுங்க. இது நடந்தே தீரும், வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு சுப விரய செலவாக தான் வருது. இந்த செலவு நீங்கள் பண்ணும்பொழுது மனசளவில் சந்தோஷம்தான், கவலை இல்லை. இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். சுப விரய செலவாக இருந்தாலும் நம்ம பாக்கெட்டில் இருந்தாலுங்க காசு போகுது, அதை யோசிக்கணும். எடுத்தன் கவுத்தன் எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. பிளான் பண்ணுங்கள். முதல்ல எல்லாத்தையும் திட்டமாக போட்டுக்கோங்க. கரெக்டாக திட்டமிடல் இருந்தால் நீங்கள் இப்போது தப்பிச்சுக்கலாம். தப்பிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு பாடாப்படுத்திகிட்டு இருக்குது இல்லைங்களா காலம், இப்போ கரெக்டான அமைப்பில் வந்துருங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படும். செல்வ செழிப்போடு அந்தஸ்தோடு இருப்பீங்க. புது உறவுகள், புது வரவுகள், நண்பர்கள், நட்பு வட்டாரம்லாம் பெருசாகும். இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. எது எப்படியா இருந்தாலும் நம்ம மனசுக்கு 2 பேர்கிட்ட பேசினா தானேங்க சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த மாதிரியான காலகட்டம் இப்போ வந்துருச்சு. ஏன்னா தனிமையில் அதிகமான நாட்களே நீங்கள் கழிச்சிட்டிங்க. கஷ்டம் கவலைன்றதை நீங்கள் மட்டுமே அனுபவிச்சிங்க. ஏன்னா ஒரு கஷ்டன்றது நான் மட்டும் அனுபவிச்சுட்டு போகிறேன். நல்லதாக இருந்தால் 4 பேருக்கு கொடுக்கலாம். கஷ்டத்தை நானே அனுபவிச்சுட்டு போகிறேன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்னைய வரைக்கும் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சுமந்துட்டுருக்கீங்க இல்லையா? இப்பொழுது அதற்கான மாறுவதற்கான காலத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க. இதெல்லாம் உங்கள் குணத்துக்கும், உங்கள் நல்ல குணத்துக்கும், நல்ல ஒரு எண்ணங்களுக்கும் ஈடாக கிடைக்கக்கூடியது தான். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அதே போல் வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு எண்ணம் வந்துட்டுருக்கிறவங்களுக்கு இப்போ அதற்கான செலவு பண்ணலாம். இதெல்லாம் சுபவிரய செலவுலையாக தாங்க வருது. வீடு கட்டலாம், திருமணம் பண்ணிக்கலாம், இடம் வாங்கி போடலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துக்கு வரீங்க. சிலர் கோவில்களுக்கெல்லாம் இப்போ அதிகமாக செலவு பண்ணுவீங்க. கோவிலுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பீங்க. ஹோமம் பண்ணுறதுக்கு நிறைய ஜாமான் வாங்கி கொடுப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடித்தமாக செய்யக்கூடிய வேலைகளாக இதெல்லாம் இருக்குதுங்க. இப்போ குரு பகவான் அதை மாதிரி எண்ணத்தையும் அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இப்போ நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா மாதிரி இப்போ குரு பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சனி நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எப்படின்னா வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களை பாடாப்படுத்தி வச்சாலும் இப்போ நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. தெளிவான எண்ணங்கள்லாம் கொடுக்குறாரு. நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க. இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குங்க. அடுத்தது சூரிய பகவானும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ இப்போ உங்களுக்கு பொருளாதார அளவில் பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. தொழில் வளர்ச்சியாக இருக்கும். சூரிய பகவானாலேயும் சரி, சனி பகவானாலேயும் சரி, குரு பகவானாலேயும் உங்களுக்கு எல்லாமே அமைப்பு சரியாக இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே சரியாயிடுச்சு. கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. வியாபாரம் பெருகும். நல்ல ஒரு மாற்றத்திற்கான அடையாளம் தாங்க இதெல்லாம்.
போதிய அளவு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சூரிய பகவான் பண்ணுறாருங்க. அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அத்தனை உதவிகளும் கிடைக்கும். இல்லை அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய பணம், பேங்க் லோனாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. கவலைப்பட தேவையில்லைங்க. தாய் தந்தை உடம்பு நிலை இப்போ சரியாயிடுங்க. இது நாள் வரைக்கும் ஏதோ உடம்பு சரியில்லை, நான் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அப்பா அம்மா உடம்பெல்லாம் நல்லா ஆகிடும். அதே போல் உங்கள் பிள்ளைகளோட உடம்பும் நல்ல தேக ஆரோக்கியம் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நல்லா படிப்பாங்க. கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு சூரிய பகவான் துணையாக இருக்கார். பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருங்க. இப்போ உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார். இப்போ அவரும் சரியான அமைப்பில் தான் இருக்கார். திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க. பண வரவு, பொருளாதார மாற்றம், வியாபாரம் பெருகும். இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமான்னு சிந்திச்சுட்டு இருந்தீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டு உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு பெருமளவு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துடும். இதெல்லாம் சுக்கிரன் தரார். அதே போல் நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள்லாம் இப்போ திடீர்னு வருவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஆட்கள்லாம் இப்போ உங்கள் கூட பழகுவாங்க. ஒரு சிலர் நட்பு நமக்கு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்க வைப்பார். பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய விஐபிக்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுங்க. நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவான் நிறைய மன நிறைவை கொடுக்குறார். மன நிறைவான ஒரு வாழ்வை கொடுக்குறார். இதெல்லாம் உங்களுக்கு சுக்கிரனால் கிடைக்கிதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் நிறைய மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறார். புத்தி கூர்மையை கொடுக்குறார். முதல்ல புத்திசாலித்தனமாக இருக்க சொல்கிறார். வியாபாரத்தை பெருக்கிறார். அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பொன்பொருள் சேர்க்கையை கொடுக்குறார். நிம்மதியை கொடுக்குறார். இதையெல்லாம் உங்களுக்கு புதன் பகவானால் கிடைக்குதுங்க. அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, மனசளவில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான காலகட்டத்தை புதன் பகவான் கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பான அம்சம் தாங்க. தப்பு கிடையாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல இருக்காங்க. ராகுவால் பொருளாதார மாற்றம் இருக்குது. திடீர் பொருளாதார மாற்றம். மனசுக்குள்ளே இருந்து வந்த கவலையெல்லாம் போய் நம்பிக்கையோடு எழக்கூடிய காலமாக ராகு பகவான் கொடுக்குறார். துணிஞ்சு நிற்பீங்க. இனிமேல் எத்தனை பேர் என்னை அசிங்கப்படுத்தினீங்க, இப்போ பாருங்கடா அப்படின்ட்டு முன்னாடி துணிந்து நிற்பதற்கான காலகட்டத்தை ராகு பகவான் கொடுக்குறார். மனசுக்குள்ளே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எழுச்சி எல்லாத்தையும் கொடுக்குறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேது பகவான் இனிமேல் உங்களுக்கு சத்துருக்கள் தொல்லையிலேருந்து விடுவிக்கிறாருங்க. எத்தனையோ பேர் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு வீணாக்கணும்னு முடிவு பண்ணி உங்களை நாசமாக போகணுன்னு நிறைய பேர் வேண்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலிகள், எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள், எல்லாராலையும் பாராட்ட பெற்றவர்கள். ஆனால் அது மற்றவங்களுக்கு அது பிடிக்கலை. பொறாமை. நீங்கள் எப்படி இவ்வளோ ஒத்துமையாக இருக்குதே, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக இருக்காங்களே, பிள்ளைகளை நல்லா வளர்க்குறாங்களே, நல்லா படிக்க வைக்கிறாங்களேன்ற ஒரு கெட்ட புத்தி. அதெல்லாம் அவங்களோட கடமையை தாங்க அவங்க செய்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் மேலாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமைக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க. பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வேலைகளாக இருந்தாலும் சரி, அவ்வளவு சுமைகளையும் குடும்பத்துக்காக தாங்கினாங்க. அது மற்றவங்களுக்கெல்லாம் புரியல. அது பொறாமையாக போயிட்டு இன்றைக்கி இவங்க கஷ்டப்படணும்னு நினச்சி அதற்கு தகுந்தாற் போல் சில இடங்களில் இவங்க கஷ்டமும் பட்டுட்டாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் கேது பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? சப்போர்ட் பண்ணுறாரு. கேது பகவானால் இதற்கு மேல் சத்துருக்கள் இல்லாமல் பண்ணிடுறாருங்க. கேது இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கறது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. இருந்தாலும் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பை கொடுக்குறார். உங்கள் ராசிநாதன் சந்திரன் சரியான பொருளாதார வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்துகிறாரு. தெளிவெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாரத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். மனபாரம் இருக்குது. ஏன்னா ஒரு தோல்வியிலிருந்து வெற்றி சந்திக்கும் வரை அந்த பாரம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் வெற்றி ஜெயிச்சிடலாம், நான் இனிமேல் வாழ்ந்துருவேன்ற நம்பிக்கை நீங்கள் தான் வைக்கணும். மனசுக்குள்ளே அந்த கவலை கஷ்டம் இருக்க தான் செய்யும். கூடிய விரைவில் எல்லாமே மாறிடுங்க. சந்திரன் உங்களுக்கு மனசளவில் சின்ன சின்ன பாதிப்புகளை தான் கொடுக்குறாரு. மிச்சப்படி உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறார், தொழில் வளர்ச்சி கொடுக்குறார், செல்வ செழிப்பை கொடுக்குறார், தேஜஸை கொடுக்குறார். முதல்ல இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு முகம்லாம் சோர்வாக இருந்திருக்கும், இல்லை ஒரு மாதிரி களை எழுந்து போயிருக்கும் உங்கள் முகத்தில் கூட. இப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பை சந்திரன் கொடுக்குறார். அதே போல் சந்திராஷ்டமத்தன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, வேறு வழி கிடையாது.
அது அந்த தேதிகளில் நீங்கள் பார்த்து சரியாக இருந்துக்கணும். அதாவது இந்த மாதம் எந்த தேதியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி. இந்த 3 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதுங்க. அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. புதிய முயற்சிகள் எதுவும் அந்த தினத்தில் எடுக்காதீங்க. புதிய வேலைகளோ அல்லது நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தையோ ஏற்படுத்திக்காதீங்க. திருமணம், வீடுக்கு குடி போகிறது அப்படின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியெல்லாம் அந்த தேதியில் வச்சுக்காதீங்க. வேறு தேதியை மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்றைய தினம் அதை ஏற்படும் பொழுது உங்களுக்கு சுபமாக இருக்காதுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துறீங்க. ஏன்னா ஒரு நல்லது நடத்தும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் அது வாழ்க்கை முழுக்க அதை நினச்சி பார்க்கும் பொழுது நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். அன்றைய தினம் கஷ்டம் வந்துருச்சுன்னா அது காலம் முழுக்க அதே பிரச்சனையாகவே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் அந்த தினங்களை தவிர்த்துட்டு வேறு தினங்களில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாமே சரியான நேரத்தில் தாங்க இருக்குது. அனுகூலமான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. இப்போ நவகிரகங்களும் உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதற்கு மேல் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். வாழ்க்கையில் எளிமையாக ஜெயிச்சிடலாம். இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துட்ருக்காருங்க.